Hi students, welcome to IAS Academy. So video பண்ண நினைக்கும் எங்க மாமா நிகழ்ச்சி சிலப். So நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மேக்ஸ்க்கான ஷார்ட்கட் தான் பார்க்க போறோம். பார்ட் 3 பார்க்க போறோம். சரிங்களா? ஆல்ரெடி போட்டுருக்க பார்ட்ஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. இது ஆக்சுவலா வேதிக் மேக்ஸ் ஷார்ட்கட் அப்படிங்கிற பேர்ல போட்டுட்டு இருக்கோம். அந்த வேதிக் மேக்ஸ்க்கான பிளேலிஸ்ட் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். நீங்க என்ன பண்ணிக்கோங்க, அந்த கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ், இந்த வீடியோ, இதுக்கப்புறம் போட போற வீடியோ எல்லாமே வரும். புரியுதா? அதுல வரிசையா பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு போட்டுருக்கோம். அந்த ஆர்டர்ல பாருங்க. இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோஸ் பார்த்துட்டு வந்துருங்க. ஆனா இதையும் பார்த்து முடிச்சிருங்க. ஓகேவா? ஆல்ரெடி நம்ம பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல இன்ட்ரோடக்ஷன் போட்டிருப்போம். பார்ட் 2ல அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன் எப்படி ஃபாஸ்டா பண்றதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோல ஓகேவா, ஒரு நம்பரை பார்த்த உடனே அது பகு எண்ணா பகா எண்ணா, பிரைம் நம்பரா காம்போசிட் நம்பரா எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது, அதுக்கான ஒரு மெத்தட் ஷார்ட்கட்ஸ் தான் நம்ம இதுல பார்க்க போறோம். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேம் டைம் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. புரியுதா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட். சோ முதல்ல பகு எண் பகா எண்ணா என்னன்னு பார்த்தறலாம். பகு எண் பகா எண் இங்கிலீஷ்ல சொன்னா இது பிரைம் நம்பர், இது காம்போசிட் நம்பர். ரைட். இப்ப 1 2 3 சொல்லுங்க அப்படின்னா நீங்க நம்பர்ல இருந்து ஆரம்பிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் 1 சொல்லுவீங்க, அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து 4 சொல்லுவீங்க. அந்த மாதிரி பகா எண் பிரைம் நம்பர் ஆரம்பிக்கிற முதல் நம்பர் என்னன்னு கேட்டா அதுல 1 சொல்லுவீங்க. தப்பு. 2 தான் பகா எண், 2 தான் பிரைம் நம்பர். அடுத்து 3, 5, 7, 11, 13, 17, 19 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இதெல்லாம் தான் பகா எண் பிரைம் நம்பர்ஸ். இப்ப பகு எண் காம்போசிட் நம்பர்னா 4, 6, 8, 9, 10, 12, 14 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இதெல்லாம் பகு எண், அதெல்லாம் பகா எண். சார் 1 2 இடத்துலயுமே போடலனா அதுதான் சொல்ல வரேன். அதுக்கு முன்னாடி பகா எண் பிரைம் நம்பர்னா உங்களுக்கு ஸ்கூல்ல என்ன சொல்லி இருப்பானா, எந்தெந்த நம்பர்லாம் ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் டிவைட் ஆகுதோ அதெல்லாம் பிரைம் நம்பர் பகா எண்ணுன்னு சொல்லுவாங்க. இப்ப 2 பாத்தீங்கன்னா 1ஆல டிவைட் ஆகும், தன்னால டிவைட் ஆகும். புரியுதா? 3 1ஆல டிவைட் ஆகும், தன்னால டிவைட் ஆகும். 5 1ஆல டிவைட் ஆகும், தன்னால டிவைட் ஆகும். அப்படி பாக்குறப்ப இது பிரைம் நம்பர் பகா எண். எந்தெந்த நம்பர்லாம் ஒன்னாலையும் தன்னாலையும் இன்னும் வேற ஒரு நம்பராலையும் டிவைட் ஆகுதோ அதெல்லாம் பகு எண் காம்போசிட் நம்பர் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்திருப்பாங்க. சோ இது வந்து 1ஆல டிவைட் ஆகுது, தன்னால டிவைட் ஆகுது, இன்னொரு நம்பராலையும் டிவைட் ஆகுது. அப்ப இதெல்லாம் என்ன சொல்றாங்க, பகு எண் காம்போசிட் நம்பர் சொல்றாங்க. ஆனா அப்படி பாக்குறப்ப 1 1ஆல டிவைட் ஆகுது, தன்னாலே டிவைட் ஆகுது. அப்படி பார்த்தா இது பகா எண் தானே வரணும் கேட்டீங்கன்னா நோ. அந்த டெஃபினிஷனை கொஞ்சம் மாத்திக்கோங்க. என்னன்னா எந்தெந்த நம்பர்லாம் ஒன்லி 2 ஃபேக்டரை மட்டும் வச்சிருக்கோம், எதெல்லாம் 2 வகுத்திகளை மட்டும் வைத்திருக்கிறதோ அதுதான் பகா எண், அதுதான் பிரைம் நம்பர். மோர் than 2 ஃபேக்டர்ஸ், 2க்கு மேற்பட்ட வகுத்திகளை எந்தெந்த நம்பர்ஸ்லாம் வச்சிருக்கோ அதெல்லாம் பகு எண் காம்போசிட் நம்பர். அப்ப இது 2 ஃபேக்டரை வச்சிருக்கு, இது 2க்கு மேற்பட்ட ஃபேக்டர் வச்சிருக்கு, ஆனா 1 ஒரே ஒரு ஃபேக்டர் தான் வச்சிருக்கு. அப்ப 1 பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது, அதுக்கு பேரே கிடையாது. 1 is neither a prime number nor a composite number. 1 வந்து பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. அப்ப இதெல்லாம் தான் பகா எண், இதெல்லாம் தான் பகு எண். அப்போ ஒரு சின்ன நம்பரை கொடுக்குறப்ப நீங்க பகா எண்ணா பகு எண்ணா ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. இப்ப நான் பெரிய நம்பரா தரேன், புரியுதா? இப்ப டக்குனு இப்படி ஒரு நம்பர் தரேன், 149 பிரைம் நம்பரா காம்போசிட் நம்பரா பகா என்ன பகு எண்ணான்னு கேக்குறேன். டக்குனு உங்களால சொல்ல முடியுமா? யோசிப்பீங்க, 1ஆல 2ஆல எதுல 4ஆல எதுல டிவைட் ஆகப்பா இது டக்குன்னு சொல்ல முடியாது. நீங்க அப்படியே எல்லா நம்பரையும் யோசிப்பீங்க. ஆனா எல்லா நம்பரையும் பார்க்க தேவையில்ல, ஒரு சில நம்பரை மட்டும் செக் பண்ணா போதும். அதை தான் நான் ஷார்ட்கட் சொல்ல போறேன். ஓகேவா? இதுக்கான மெத்தடை கரெக்டா கவனிங்க, தெளிவா கவனிங்க. 149க்குள்ள இருக்கக்கூடிய, அதாவது உடனடியா உள்ள இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னன்னு சொல்லணும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஸ்கொயர் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. 1 ஸ்கொயர்ங்கிறது 1, 2 ஸ்கொயர்ங்கிறது 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 14, 5 ஸ்கொயர் 25. அப்படியே ஸ்கொயர் நம்பர்ஸ் மட்டும் இப்ப நான் உங்களுக்கு புரியணும், நான் எழுதி போடுறேன். இதெல்லாம் எழுதிட்டு இருக்க மைண்ட்லே பண்ணும். புரியுதா? 64, 81, 100, 121, 144, அடுத்து 169 போயிடும். 7 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் 9 ஸ்கொயர் 10 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் 12 ஸ்கொயர் 13 ஸ்கொயர் போயிடும். இப்ப இதுக்கு உடனடியா கம்மியா இருக்க நம்பர் என்னது? 144. அதை எடுத்துக்கோங்க. கரெக்டா? இது எதோட ஸ்கொயர்? 12 ஓட ஸ்கொயர். கரெக்டா? இந்த 12 எடுத்துக்கோங்க. 12க்குள்ள இருக்கக்கூடிய இந்த பகா எண்கள் பிரைம் நம்பர்ஸ் மட்டும் பாருங்க. என்னென்ன? 2, 3, 5, 7, 11. இந்த 5 நம்பரை மட்டும் எடுத்துக்கோங்க.
என்ன பண்ணேன்னு புரியுதா? இந்த நம்பர் பகுயனா பகாயனான்னு கேட்டாங்கன்னா அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எடுங்க. இது 12ஓட ஸ்கொயர். 12க்குள்ள இருக்கக்கூடிய பகாயங்கள் பிரைம் நம்பர்ஸ் மட்டும் பாருங்க. என்னென்ன? 2, 3, 5, 7, 11. இப்ப இந்த 149ல இந்த 5 எண்ணும் வகுப்படுதான்னு பாருங்க. வகுப்பட்டுச்சுன்னா ஏதாவது ஒண்ணு வகுப்பட்டுச்சுன்னா என்ன அர்த்தம்? அது 1ஆல வகுப்படும், 149ஆல வகுப்படும், இன்னொரு நம்பர்ல வகுப்பட்டுருது. அப்ப அதை நம்ம என்ன சொல்லிடுவோம்? பகு எண், காம்போசிட் நம்பர் சொல்லிடுவோம். இப்ப ஒருவேளை இந்த 5 நம்பர்லயுமே அது வகுப்படலன்னு வைங்களே, வேற எந்த நம்பர்லயுமே அது வகுப்படாது. எப்படி சார் அப்படின்னா அதான் ஷார்ட். நீங்க 13, 15, 17 எல்லாம் செக் பண்ணவே தேவையில்ல. அப்ப எல்லா நம்பரையும் செக் பண்றதுக்கு இந்த நம்பர்ஸை மட்டும் செக் பண்ணிட்டால் போதுமானது. அப்ப மெத்தட் என்னது? கம்மியா இருக்க ஸ்கொயர், அதோட இதோட ஸ்கொயர் ரூட் பார்க்கணும், அதுக்குள்ள இருக்கக்கூடிய பகாயங்கள் பிரைம் நம்பர்ஸ் மட்டும் பாருங்க. இப்ப இதே எப்படி சார் நான் செக் பண்றது? அதுக்கு தான் போன பாட்டுல டிவிஷன் பார்த்திருந்தோம். அதாவது ஒரு நம்பரை பார்த்தோன்னே அது 2ஆல் டிவைட் ஆகுமா 3ஆல் டிவைட் ஆகுமான்னு அதை சொல்லி கொடுத்துருக்கோம். புரியுதா? அதுதான் சொல்றேன் வரிசையா பாருங்கன்ட்டு. புரியுதா? இப்ப நான் என்ன சொல்றேன், எந்தெந்த நம்பர்லாம் 2ஆல் டிவைட் ஆகும்? ஒரு ஈவன் நம்பர் தான் 2ஆல் டிவைட் ஆகும். கரெக்டா? இது ஒரு ஆட் நம்பர், அப்ப 2ல வராது. எதெல்லாம் 3ல டிவைட் ஆகும்? அந்த நம்பர் அப்படியே கூட்டுங்க. 1 4 5, 5 9 14, 14 கிடைக்குது. இந்த 14 3ல வகுப்படுமா? வகுப்படாது. அப்ப 149 3லையும் வகுப்படல. ரைட். 5ஆல வகுப்படுமா? 5ஆல வகுப்பணும்னா அது 5ல முடிஞ்சுக்கணும், இல்ல 0ல முடிஞ்சிருக்கணும். இது 9ல முடிஞ்சிருக்கு, அப்ப 5லையும் வகுப்படாது. 7ல வகுப்படுறதுக்கு என்ன ரூல் பார்த்தோம்? கடைசி நம்பரோட 5 பெருக்குங்க. 9 5 45, 45ஓட 14 கூட்டினா 59. இந்த 59 7ல வகுப்படுமா? வகுப்படாது. அப்ப இதுவும் 7ல வகுப்படாது. 11க்கான ரூல் என்னது? ஆல்டைன் நம்பர்ஸை கூட்டணும். 1 9 கூட்டினா 10. இன்னொரு நம்பர் என்னது? 4. 2க்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 6. இந்த டிஃபரன்ஸ் 6 வருது இல்ல, அது 0 வந்தாலோ இல்ல 11 வந்தாலோ அப்பதான் அது 11ல வகுப்பட்டு இருக்கும். 6 வந்திருக்கு, அப்ப 11லையும் வகுப்படாது. சோ இந்த நம்பர் இதுல வகுப்படல, இதுலயும் வகுப்படல, இதுலயும் வகுப்படல, இதுலயும் வகுப்படல, இதுலயும் வகுப்படல. அப்ப இந்த நம்பர் எதுலயுமே வகுப்படாது. இது கண்டிப்பாக பகா எண் தான், பிரைம் நம்பர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சார் இந்த வகுப்படுதான் பாக்குறீங்களா, ஒண்ணு சொல்றீங்கல்ல, இத பொறுமையா நான் போன பாட்டுல நடத்திருக்கேன். பார்த்தோன்னே எப்படி சொல்லலாம்? இதை நான் எல்லா நம்பருக்கும் சொல்லியிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 14 15 18 21 வரைக்கும் சொல்லியிருக்கேன். இதை போய் பாருங்க, பாட்டுள்ள போட்டிருக்கோம். அவ்வளவுதான், இதான் ரூல். புரிஞ்சிருச்சா? இன்னொரு நம்பர் நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. ரைட், இத பாருங்க. இப்ப 147 எடுத்துக்குவோம். இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்கொயர் என்னது? 144. இது எதோட ஸ்கொயர்? 12ஓட ஸ்கொயர். இதுக்குள்ள இருக்க பிரைம் நம்பர்ஸ் மட்டும் சொல்லுங்க. 2 3 5 7 11. 2ஆல செக் பண்ணுங்க, வகுப்படாது. 3ஆல செக் பண்றப்ப இத அப்படியே கூட்டுங்க. 1 4 5, 5 7 12, 12 3ல வகுப்படும். அப்ப 147 3ல வகுப்படுது. இப்ப நீங்க எதுவுமே பார்க்க தேவையில்ல, பார்க்கவே தேவையில்ல. ஏன்னா 3ல வகுப்பட்டுச்சுல. அப்ப இந்த நம்பர் 1ல வகுப்படுது, 147ல வகுப்படும், எக்ஸ்ட்ரா 3ல வகுப்படுது. அதை தாண்டி வகுப்படும் தான். நமக்கு பகு எண் தெரிஞ்சிச்சுல, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் எதுவும் செக் பண்ணிட்டு. அப்ப இது பகு எண், காம்போசிட் நம்பர் முடிஞ்சு போகுது. இப்படிதான் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ ஒரு நம்பர், அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்கொயர், எதோட ஸ்கொயர், உள்ள இருக்க பகாயங்களை மட்டும் பாருங்க, எல்லாத்தையும் செக் பண்ண தேவையில்ல, கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். புரியுதா? அப்ப நம்ம இந்த வீடியோல ஒரு நம்பரை பார்த்தோன்னே பகாயனா பகுதினா எப்படி பாக்குறது அப்படிங்கறத சொல்லி கொடுத்துருக்கோம். புரியுதா? இப்ப அடுத்த பார்ட்ல, அடுத்த வீடியோல பெருக்கல், மல்டிபிளிகேஷனுக்கான ஃபுல் ஷார்ட்கட்ஸை நம்ம அந்த இதுல பார்க்கலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு போற எல்லா வீடியோஸுமே பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புரியுதா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.